மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதியக்குழு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. ஃபிட்மென்ட் காரணி அகவிலைப்படி அடிப்படையில் ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் கணிசமாக உயரும். மத்திய அரசு ஊழியர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் 8வது மத்திய ஊதியக்குழு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிகிறது. 2025 ஜனவரியில் இந்த ஆணையத்திற்கு மத்திய அரசு கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்திருந்தாலும் ஆணையம் அமைப்பது தொடர்பான அறிவிப்பு விரைவில் எதிர்பார்க்கலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தற்போது மாநில அரசுகளுடன் தீவிர ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. 8வது ஊதியக்குழுவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சரியான நேரத்தில் வெளியிடப்படும் என நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சவுத்ரி சமீபத்தில் ராஜ்யசபாவில் பேசும்போது தெளிவுபடுத்தினார். தற்போது அகவிலைப்படி 58% உள்ளது. 8வது ஊதியக்குழு வரும்போது அகவிலைப்படி 60% எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 60% அகவிலைப்படியை கருத்தில் கொள்ளும்போது அடிப்படை ஃபிட்மென்ட் காரணி 1.60 இருக்கும். இதனுடன் 10% முதல் 30% வரை கூடுதல் உயர்வு வழங்க வாய்ப்புள்ளது. உதாரணமாக 20% உயர்வு வழங்கப்பட்டால் ஃபிட்மென்ட் காரணி 1.92 மாறும். 30% உயர்வு வழங்கப்பட்டால் ஃபிட்மென்ட் காரணி 2.08 உயரும். திருத்தப்பட்ட சம்பளம் அடிப்படை சம்பளம் ஃபிட்மென்ட் காரணி என்ற அடிப்படை சூத்திரத்தை பயன்படுத்தி புதிய சம்பளம் கணக்கிடப்படும். தற்போது 7வது ஊதியக்குழுவின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கும் குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியம் ரூபாய் 9,000 ஆகும். இது தவிர 58% அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் வழங்கப்படுகிறது. 8வது ஊதியக்குழு செயல்படுத்தப்படும் போது அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் 0 மாற்றியமைக்கப்படும். ஃபிட்மென்ட் காரணி 1.92 இருந்தால் ஊழியர்களுக்கு கிடைக்கும் புதிய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 34,560 ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கும் குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியம் ரூபாய் 17,280 இருக்கும். ஃபிட்மென்ட் காரணி 2.08 இருந்தால் ஊழியர்களுக்கு கிடைக்கும் புதிய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 37,440 ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கும் குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியம் ரூபாய் 18,720 இருக்கும். 1 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தங்கள் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய உயர்வை நிர்ணயிக்கும் 8வது ஊதியக்குழுவின் அறிவிப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.